கடந்த 20 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. 2009 வந்து திருப்பூர்களில் நொய்யல் ஆற்றில் நாசப்படுதா சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த தடையாணை பிறப்பித்து அங்கிருந்து சாயாலைகள் அங்கிருந்து மூடப்பட்ட பிறகு 2009க்கு பிறகு இங்கே கை சாயமிடும் சிறு சிறு சாயாலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சிறு சிறு சாயாலைகள் எல்லாம் இன்று முற்றிலும் எடுத்து இயந்திரமாக்கப்பட்டு விஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாய இயந்திரங்களை கொண்டு வந்து தினந்தோறும் ஒரு பற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 விஞ்சி இருக்குன்னு சொன்னா தினந்தோறும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லிட்டர்களை தண்ணீரை பயன்படுத்தி இந்த காவிரி ஆற்றுகளை கலக்குறாங்க. நேரடியாக இப்போ ஒரு விதிமுறை இருக்கு. என்ன விதிமுறை இருக்கா? மாசு கட்டுப்பாட்டுடைய விதிமுறை என்னன்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெளியேற்றக்கூடாது. நீங்க உள்ள எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த ஒரு சொட்டு தண்ணீரை கூட வெளியேற்றக்கூடாது. முற்றிலுமாக மறுசுழற்சி செய்து, அதாவது 0% சொல்லக்கூடிய மறுசுழற்சி செய்து அந்த மறுசுழற்சி அடிப்படையில் நீங்களே அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தான் இருக்கு. ஆனால் இந்த சாய ஆலை உரிமையாளர்களோ அதை பற்றி எந்தவித கவலையும் படாமல் தொடர்ச்சியாக நேரடியாக கால்வாய் மூலமாக ஆற்றில் தான் கலக்கிறாங்க. அது நேரடியாக பைப்பு போட்டு கூட ஆற்றில் கலக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஆதாரப்பூர்வமாக பல பத்திரிகைகளையும் உங்க ஊடகத்தில் கூட பல செய்திகள் வந்திருக்கு. அந்த செய்திகளை அந்த பைப்புகளை எடுப்பதற்கு கூட மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வருவாய்த்துறையும் தயாராக இல்லை. வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய தாலுகா வட்டாட்சியர் தான் இந்த பகுதியினுடைய என்ன சொல்றாங்க, பகுதியோட நீதிபதி, இந்த தாலுகாவுடைய நீதிபதி. அவர் இங்கே குடிநீர் கெட்டு போய்விட்டது என்று நேற்று வரைக்கும் சொல்றாங்க. ஒரு ஆய்வுக்கு கூட அந்த வட்டாட்சியர் வரவில்லை என்றால் அவர் மீது எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சாய ஆலை உரிமையாளரிடம் என்ன பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்களுக்குள்ள என்ன ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது என்று. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொழில் கெட்டு போயிருங்க. இந்த தொழில் கெட்டுட்டு போகுது. ஒரு மனிதனை கொன்று இந்த தொழில் நடக்கணுமாங்க? இன்னைக்கு புற்றுநோயால் இன்னைக்கு மாசு கட்டு போகுது. சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இங்க சாய மற்றும் தோல் தொழிற்சாலையினால இங்க புற்றுநோய் அதிகமா இருக்கு, அதுக்காக மருத்துவம் சார். இது அரசு சொல்லக்கூடிய விஷயமா? ஒரு அரசு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா? ஆமாங்க, இங்க புற்றுநோய் அதிகமாகி போச்சு சொல்றதா அரசுக்கு தேவையா? இந்த அரசுக்கு சொல்றதுக்கு தேவையா? இதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த ஆட்சியாளரிடம் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. மாசு கட்டுப்பாடு வாரியம் முற்றிலுமாக அனைத்து சாய ஆலைகளிடமும் காசை பெற்றுக் கொண்டு இதான் இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு புகார் கொடுக்கிறோம், இந்த மாதிரி வந்து இந்த சாய ஆலைகள்ல வந்து சிக்கல் இருக்குதுங்க. இந்த மாதிரி மக்களுடைய தண்ணீர் அங்க எங்க போறாங்கன்னு சொன்னா சிறு சாய ஆலைகள், அதாவது 50 ரூபாய்க்கு 50 கட்டு 100 கட்டு. இது வந்து ஏற்கனவே எங்க பகுதியில் இருந்த காலங்காலமாக இருந்த விசைத்தறி கூடங்களுக்கு போடக்கூடிய சிறு நூல் சாயம் சாயாலைகளை தான் போய் இடிக்கிறாங்க. மற்றபடி பெரிய ஆலைகளிடம் எந்த ஒரு கண் துடைப்புக்கு கூட அங்க உள்ளே செல்வது கிடையாது. இதை நேரடியாக ஆற்றில இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. அதையும் என்ன சொல்றோம், ஆனா அதை கண்டுக்கிறது இல்ல. இங்க ஆட்சியாளர்கள் சொல்றாங்க, என்ன இங்க இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது இங்க இருக்க வருவாய்த்துறையினரோ என்ன சொல்றாங்கன்னா, தொழில் கெட்டு போயிடும். என்னங்க தொழில் கெட்டு போகுது? சாராயம் காய்ச்சது கூட தொழில், கஞ்சா வைக்கிறது கூட தொழில். அதை வேணா செஞ்சுக்கிட்டுமா? இப்ப மக்கள் இங்க போய் ஆன்ஸ் பிடிக்கிற ஒவ்வொரு கடையிலையும் போய் ஆன்ஸ் இருக்குது, கேரி பேக் இருக்குது, அதனால புற்றுநோய் வருதுன்னு சொல்றேன். இங்க நான் விரும்பினா தான் ஆன்ஸ் போட போறேன், நான் விரும்பினா தான் புகையில பயன்படுத்த போறேன், நான் விரும்பினா தான் வந்து தண்ணி அடிக்க போறேன். ஆனா இங்க நான் விரும்பினாலும் விரும்ப விட்டாலும் நான் வந்து அங்க தண்ணீர் என் குழந்தையும் தாய்மாரும் குடிச்சுதான் ஆகணும். அதை குடிக்கும் போது இங்க புற்றுநோய், குடல் இருக்க நோய் வரத்தான் செய்யுது. ஆகவே இந்த வந்து உடனடியாக அந்த அரசு கட்டுப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்திலங்க இப்ப இந்த பகுதியில எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை மக்கள் எப்படி எதிர்கொண்டுட்டு வராங்க? ஈரோடு நாமக்கல் மாவட்டம் குடிநீர் மாசுபாடு, சாய கழிவு அந்த நீரால பெரிய அளவு புற்றுநோயால பாதிக்கப்பட்டதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆய்வுகள் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா இங்க தினம் தினம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் நொந்து போறதோட உடன் இருக்கிறவங்களும் வெந்து போய் செத்துட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஒரு கள்ள மௌன படுகொலை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய அரசு. அப்ப இன்னைக்கு மண்ணும் நீரையும் காக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, வாழ்கின்ற உயிர்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் குறிப்பா ஆளுகின்ற அரசு, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாம அரசு இயந்திரங்கள், அது மட்டும் இல்ல ஆட்சியர். ஆனா ஆட்சியரை செய்ய விடாமல் தடுக்கின்ற அரசை நாங்க கண்டிக்கிறோம். இதான் இந்த அம்மா நிக்கிறாங்க, இவங்களை தொட்டா வலிக்குதுங்கிறாங்க, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அப்ப தீர்வை நோக்கி மண்ணு மலடாய் கிடக்குது. இங்க பாருங்க, ஒரு பிடி மண் அள்ள முடியுமான்னு பாருங்க, இங்க காட்டுங்க, பூரா நெகிழி போத்தல்களா இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் செய்யணும்? சரி செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு அதிகாரத்திற்கு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் எந்த அதிகாரிகளுக்கும் பயப்படாம அவருக்கு அந்த உரிமை இருக்கு, அதை செய்யணும். செஞ்சா மட்டும்தான் இந்த மாற்றம் வரும். அன்றைக்கு ஆற்று நீரை அள்ளி குடிச்சாங்க எங்க முன்னோர்கள், இன்னைக்கு பக்கத்துல போய் கூட நிக்க முடியல. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளா பல ஆண்டுகளா பாதிக்கப்பட்டு செத்துட்டு இருக்கோம். ஆனா ஊடகங்கள் இதுவரைக்கும் பேச்சானே இல்லை. அனைத்து ஊடகங்களும் பெருமுதலாளிகளுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கு. ஆனா இன்றைக்கு நியூஸ் தமிழ் என்ற ஒரு ஊடகம் இன்றைக்கு வந்து இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக இருக்கிறது என்றால், இந்த நியூஸ் தமிழ் ஊடகம் எதை நோக்கி இருக்கிறது என்றால், இங்கு உழைக்கின்ற ஆபரேட்டர்கள் கூட்டு முயற்சியால் உருவான நியூஸ் தமிழுக்கு நம்ம எல்லா சார்பான நன்றியை சொல்றோம். ஏன்னா அதுதான் இந்த
இந்த சிக்கலை தீர்க்கணும், புற்றுநோய் முழுமையாக ஒழிக்கப்பட்டு இந்த மண்ணில் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கறதுக்காக தீர்வெடுத்துக்குது. அதனால நியூஸ் தமிழுக்கு நாங்க நன்றியை சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிலக்காடும் உடையது அரண் நம்ம பாட்டுன்னு சொல்லிட்டு போன எல்லாத்துக்கும் அன்றைக்கு காத்தவர்கள் இன்றைக்கு காக்க தவறிட்டாங்க. அதை செய்யணுங்கிறத நாங்க இந்த நோக்கமா வைக்கிறோம்.